ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோல் சமையல். இன்றைக்கி நாம் கோல் சமையல் சேனலில் சிக்கன் குழம்பு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கோல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே ஈஸியான மெத்தடில் இந்த குழம்பு செய்யலாங்க. எப்படி செய்யலான்றதை 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், வர கொத்தமல்லி 2 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் மிளகு. வரமிளகா உங்களுக்கு காரம் எந்தளவு அதிகமாக தேவையோ அந்தளவு நீங்கள் அதிகமாக எடுத்துக்கோங்க. ஒரு துண்டு பட்டை எடுத்துக்கலாங்க. கிராம்பு 2 எடுத்துக்கலாங்க. சின்ன வெங்காயம் 2 கைப்பிடி, பூண்டு பல் ஒரு 10, பச்சை மிளகாய் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நறுக்கிய சின்ன வெங்காயம் 1 கைப்பிடி, தக்காளி 2 எடுத்துருக்கேங்க. இது எல்லாத்தையுமே வணக்கி தேங்காய் ஒரு 5-6 சில் எடுத்துருக்கேங்க. இதையும் அரைச்சி சேர்க்கும் போது ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. வறுக்கிறதுக்காக 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க. வரமிளகாய் சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா செலவுகளையும் இது கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வறுத்து செய்யும்போது குழம்பு நமக்கு டேஸ்ட்டாகவும் வாசமாகவும் ரொம்ப சூப்பராகவும் இருக்குங்க. நீங்களும் ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம கோல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை ஆற வச்சுட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அதே கடாயில் 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் தக்காளியையும் வதக்கி எடுத்துக்கலாம். இஞ்சி இது எல்லாத்தையும் வதக்கிக்கலாம். லைட்டாக ஒரு 2 கிண்டி கிண்டிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தையும் இது கூட சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த மாதிரி சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணும்போது குழம்பு ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நாம் தக்காளியையும் சேர்த்து இது கூட நல்லா வதக்கிடலாம். வதக்குனதை ஒரு 5 நிமிஷம் ஆற வச்சுட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. ஒரு கடாயில் தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக 1/2 ஸ்பூன் சோம்பு எடுத்துருக்கேங்க. அதை இது கூட சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா கருவேப்பிலையை சேர்த்துக்கலாங்க. பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. நல்லா வெங்காயத்தை வதக்கிக்கலாம். பச்சை மிளகாயை அந்த மாதிரி கீறிட்டு சேர்த்துக்கலாங்க. இல்லை அப்படின்னா வெடிக்கும். இந்த குழம்புக்கு நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேங்க. இந்த சிக்கனை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேங்க. சிக்கனை எண்ணெயில் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். எண்ணெயில் போட்டு வதக்கும்போது நமக்கு சீக்கிரமாகவே வெந்துடும். 1 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதையும் கிண்டி விட்டுலாம். சிக்கன் நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க எல்லா மசாலாவையும் சேர்த்துடலாம். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ குழம்பு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். வறுத்தரைச்சி செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இதே மாதிரி நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம கோல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது கூட நான் ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். குழம்ப நல்லா கறி வேகிற வரைக்கும் மூடி போட்டு வேக வச்சிடலாங்க. இப்போ சிக்கனில் நல்லா வெந்துருச்சு. நம்ம இறக்க போகும்போது கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை தூவி இறக்கிடலாம். சிக்கன் குழம்பு நமக்கு கம கம்மன்னு சுட சுட ரெடி ஆயிடுச்சுங்க.
மசாலாவை வறுத்தரைச்சி வைக்கும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிகினர்ஸ் கூட இதை ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க. அவ்வளோ ஈஸியாக சிம்பிளான மெத்தட் இது. கமன்னு இருக்கிற இந்த சிக்கன் குழம்ப இட்லி, தோசை, சப்பாத்தி, சுடுசாதம் இந்த மாதிரி வச்சு சாப்பிடும்போது நமக்கு ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம கோல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.